இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, பிறந்த பாலகன் இயேசுவினுடைய அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் நத்தார் புது வருட வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே நம் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். கிறிஸ்துமஸ் என்ற இந்த பண்டிகையானது ஒரு பழம்பெரும் பண்டிகை. பேரரசன் கான்ஸ்டான்டினோபிள் காலத்தில் கிறிஸ்துவுக்கு பின் 336 இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே உலகளாவிய ரீதியிலே மக்கள் எல்லோரும் மிகவும் ஆடம்பரமாக பல்வேறு விதமான களியாட்டங்களோடு இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. இன்றும் வியாபார உலகமானது நம்மை விழுங்க பார்க்கின்ற பல்வேறு நுகர்வு கலாச்சாரங்களுக்குள்ளே நாங்கள் அடிமைப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றவுடனே சிலருக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே தங்களுடைய பொருள் வளத்தினாலும் சரி, பணப்பலத்தாலும் சரி, செல்வத்தாலும் சரி, எந்த அளவிற்கு அவர்கள் தம்மை மிகவும் உயர்வான நிலையிலே இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்றார்கள். இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விழாவை கொண்டாட முடியாமல் உடல் அளவிலே மனதளவிலே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட நிலையிலே இந்த பொருள்களை கவர்ச்சி நிறைந்த இந்த பொருள்களின் தாக்கத்தினாலே இந்த விழாவை அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய வாழ்விலே கொண்டாட முடியாத நிலைக்குள்ளே மனம் வருந்தி மன அழுத்தத்துக்குள்ளுக்குள்ளே இருக்கின்றவர்கள் பலராக இருக்கின்றார்கள். இவ்வாறு மாறுபட்ட நிலையிலே வேறுபட்ட நிலையிலே மனித மனங்கள் இந்த விழாவை உற்று நோக்குகின்றது அல்லது நினைவு கூறுகிறது, கொண்டாடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு விழாக்களுமே ஒரு ஆன்மீக ஆழத்தை கொண்டிருக்கின்றது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2019 ஒரு திருப்பலியின் மறையுரையின் போது அவர் கூறிய ஒரு கதை, ஆயனின் வெற்று கைகள் என்பதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு. கதை இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. அதாவது, இறைவனுடைய செய்தி வானுதூதர்கள் முதலாக இடையர்களுக்கு அறிவிக்கின்றார்கள் பிறப்பு செய்தியை. உடனே இந்த இடையர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பின் அந்த நிகழ்வை அந்த நேரடியாக சென்று அவரை சந்திக்க வேண்டும் என்பதற்கு மகிழ்ச்சியும் ஆரவாரம் கொண்டவர்களாக அவர்கள் எதையாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிய நிலையிலே அவர்கள் அந்த ஆட்டுக்கடாய் இடையே இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாலாடை கட்டியையும் இன்னும் ஒரு அழகான ஒரு விளக்கையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த நம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பிறப்பின் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அன்னை கனிமரியாளும் சூசையப்பரும் பிறந்த பாலகன் இயேசுவும் இங்கு கிடத்தி இருப்பதை பார்க்கிறார்கள். அவர்கள் சென்று அந்த பரிசு பொருட்களை கொடுக்கின்ற வேளையிலே அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்திலே ஒரு ஆயன் இருக்கின்றார். அந்த ஆயன் எதுவுமே கொண்டு வரவில்லை. அவனுக்குள்ளே ஒரு மன தாக்கம், ஒரு மன அழுத்தம், அவன் நாணி குறுகிய நிலைக்குள்ளே அவன் இந்த இடையர்கள் கொடுக்கின்ற அந்த பரிசுகளை பார்த்து அவன் பின்வாங்கிய நிலையிலே அவன் நிற்கின்றான். இதை புனித அன்னை கனிமரியாளும் புனித சூசையப்பரும் பார்த்து விடுகிறார்கள். அவனுடைய மனதினுடைய வலியை உணர்ந்தவர்களாக உடனே அன்னை கனிமரியாள் பிறந்த பாலகன் இயேசுவை தூக்கி அந்த ஆயனுடைய கரங்களிலே கொடுக்கின்றார். உடனே இந்த ஆயனும் பெருமகிழ்ச்சியும் பெருமிதமும் கொண்டவனாக அந்த குழந்தை பாலகன் இயேசுவை அவன் கைகளிலே தாங்கி மற்றவர்களுக்கு அவன் எடுத்து காட்டுகின்றான். அவனுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான இரட்டிப்பாக இருந்தது. தான் எதுவுமே கொடுக்க முடியாத நிலையிலே இருந்த பொழுது அவன் அந்த அன்னை கனிமரியால் அவனை நோக்கி அந்த குழந்தை இயேசுவை கரங்களிலே கொடுத்தது. அன்பார்ந்தவர்களே, இன்று நமது வாழ்க்கையிலே நம் கரங்களும் நம் இதயங்களும் வெறுமையாக இருக்கலாம். நமது வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறுபட்ட நிலையிலே நாங்கள் அந்த குழந்தை இயேசுவுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு என்று சொல்லி அல்லது நாங்கள் மகிழ்ச்சியாக இதனை கொண்டாடுவதற்கு என்று சொல்லி பல நிலைகளிலே நாங்கள் இருக்கலாம். நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் பொருளாதாரத்திலே நாங்கள் கீழ்மைப்படுத்தப்பட்ட நிலைகளே ஏழைகளாக இருக்கலாம். அல்லது நாங்கள் ஒரு துன்பத்தினாலும் வலியினாலும் நோயினாலும் தாக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் இந்த பிறந்த பாலகன் இயேசுவை நாங்கள் கொண்டாட முடியாத நிலையிலே நாங்கள் இருக்கலாம். நாங்கள் வேறுபட்ட நிலையிலே நாங்கள் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுதும் கூட அன்னை கனிமரியாள் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அறிந்து குழந்தை இயேசுவை நமக்கு தந்து அதன் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை நிச்சயமாக செய்வார்.
இன்று நாங்கள் குழந்தை பாலகன் நமது கரங்களில் வருவதற்கு அன்னை கருமரியால் அந்த ஆயனுக்கு செய்த உதவியைப் போல நிச்சயமாக செய்வார். எனவே அன்பார்ந்தவர்களே, பிறந்த பாலகன் இயேசுவனுடைய இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, இந்த கிறிஸ்துமஸ் விழா என்னுடைய வாழ்விலே இது எனக்கு ஒரு நிகழ்வா அல்லது அனுபவமா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டும். உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் விழா எனக்கு ஒரு நிகழ்வு என்று சொன்னால், நான் உடுத்திய அழகான ஆடைகள், நான் பாடிய பாடல்கள் அல்லது நான் உண்ட அறுசுவை உணவுகளோடு என்னுடைய இந்த நிகழ்வு முடிந்துவிடும். உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது ஒரு அனுபவம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வுக்குள்ளே மகிழ்ச்சியின் அனுபவத்தை, மீட்பின் அனுபவத்தை அல்லது அமைதியின் அனுபவத்தை நமக்குள்ளே விதைக்கும். எனவே என்னை நிச்சயமாக கிறிஸ்துமஸ் இந்த விழா என்னை பாதிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய உண்மை தன்மைகளை நான் கொள்ள வேண்டும். மனிதத்தை அவர் மதித்து மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தவர், எளிமையை தன்னுடைய வாழ்வாக்கி கொண்டவர். எனவே நான் வாழுகின்ற இந்த கால சூழ்நிலையிலே நம்மோடு வாழுகின்ற ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்றதை பகிர்ந்து கொடுப்பதனூடாக மனிதத்தை நாங்கள் மதித்து ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உறவுகளிலே தூய்மையும் நேர்மையையும் நாங்கள் கொண்டு வாழுகின்ற பொழுது கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமது உள்ளங்களிலே பிறந்து கொண்டுதான் இருப்பார். பிறந்த பாலகன் இயேசுவினுடைய உண்மை தன்மையை நம் வாழ்விலே நாங்கள் கொண்டு வாழ முயற்சி செய்வோம். பிறந்த பாலகன் இயேசு உங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை நிறைவாக தருவாராக.